எல்லாம் பழைய ஆளுங்க பேரை வச்சு சும்மா வாழ்ந்துனுக்குறாங்க, போலியா வாழ்ந்துனுக்குறானுங்க. இது உண்மையை சொல்கிறேன். கூட்டணி வைக்க மாட்டேங்கிறது சகஜம் தான். இப்போ பிஜேபி பற்றி மதவாத கட்சி அப்படி இப்படின்னு திமுக சொல்லுது. இதே திமுக 1999 வச்சுதான் இல்லையா கூட்டணி வச்சாங்கல்ல. இப்போ அவங்ககிட்ட இருக்கும்போது இப்படி சொல்கிறாங்க. என்னதான் கூட்டணி வச்சாலும் இங்கே வந்து அதிமுக ஆட்சி தான், அதிமுக ஆட்சி தான், திமுக ஆட்சி தான், திமுக ஆட்சி தான். மற்றபடி அவங்க அந்த பங்கு கேட்கறதால அரசியல் எங்களுக்கு சரி பங்கு கொடுங்க, நாங்கள் ஆட்சியில் எங்களுக்கு இடம் கொடுங்க, அது நடக்கவே நடக்காது அப்படின்னு என்னுடைய கருத்து. அம்மா மாதிரிலாம் அவங்க ஆட்சி கொடுக்க முடியாதுங்க, அது சான்ஸே இல்லை. அவர் சும்மா அவர் காப்பாற்றிக்க வேண்டி பிஜேபியில் கூட்டணி வச்சுக்கிட்டு நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறோங்கிறாரு. அதெல்லாம் நான் சாத்தியமே கிடையாது. எப்பவும் போல் இந்த ஆட்சி இப்படி மீண்டும் இவங்களே வந்தால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இது வந்து எடப்பாடி வந்து பிஜேபிக்கு போயிட்டார், அடிமையாயிட்டார் அவர். அம்மா வந்து இப்போ அம்மாவை நினைக்கிறது கிடையாது. அவங்க சொன்னது வந்து நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னாங்க. இவர் மீறி இவர் கூட்டணி வச்சுக்கினார். கூட்டணி வச்சு நெக்ஸ்ட்டு வந்து கூட்டணி வச்சா முதலமைச்சர் வேட்பாளர் இப்போ அவர் இருக்க மாட்டார், அவங்க பிஜேபி ஆள் தான் இருப்பாங்க. 100% உறுதி இது. ஜெயலலிதாவை ஃபாலோ பண்ணுறதான் பின்னாடி வர சமுதாயம், அதான் எடப்பாடியாக இருக்கணும். இவர் ஒரு இஷ்டத்துக்கு எடுத்துகிட்டு போனால் அதுக்கு பேர் வந்து அந்த ஃபாலோ பண்ணுறது சமம் இல்லை உங்களுக்கு உண்மை இல்லைங்களா? அவங்க இருந்தால் சேர மாட்டேன்னு சேராமல் தான் இருந்திருப்பாங்க. அதனால எலெக்ஷனில் அவர் ஜெயிச்சா தானே அப்புறம் அங்கே சேர்றது சேரான்னு தெரியும்.